நான் எப்பயுமே ஐ லவ் டு பி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் ஹாஸ்டல்லையே இருந்ததுனால தொடர்ந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸோடையே நான் வந்து பயணிச்சிருக்கேன் என் வாழ்க்கையில். வி ஷேர் மெனி திங்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாலாம் போவீங்களா? காலேஜ் டைம்லலாம் வந்து போவோம். காலேஜ் கட் அடிச்சுட்டு போனேன். பாப்பா படம் நாங்களாம் வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸில். டாக்டர் வெற்றிமாறன் நீங்கள் ஒரு முறை மீட் பண்ணீங்க. ஒரு கான்வர்சேஷன் வந்து ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் சினிமாவை பற்றி, அரசியல் பற்றி உங்களுக்குள்ள போச்சு. அதை எங்களுக்காக ஷேர் பண்ணிக்க முடியுமா? மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். காலையில் அடிச்ச வெயிலுக்கு மழை வரும்னு சொன்னா யாரும் நம்பியிருக்க மாட்டோம். ஆமாம், திடீர்னு மழை வந்துருச்சு. கோடை மழை இன்னைக்கு. இந்த ஸ்கீம் என்னது? காலைல எல்லாம் நல்ல முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் பார்த்தோம். எல்லாம் சீரியஸ் ப்ராஜெக்ட், சீரியஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தோம். குடிநீர் திட்டம், அப்புறம் மருத்துவமனை, அப்புறம் வந்து பௌத்தமலைக்கான சாலை, டைடல் பார்க், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். இது வந்து இப்போ என்னென்னா, நம்ம இப்போ இங்கே எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் சொன்ன அந்த ஒவ்வொரு தொகுதிக்கான மினி ஸ்டேடியம், அதை வந்து இன்னைக்கு நம்ம ராசிபுரம் தொகுதியில் கட்டிட்டு இருக்கிறோம். இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ரெக்டாங்கிள் பீஸ் ஆஃப் லேண்டு. இதுலேருந்து ஃபுல்லாக? ஆமாம், இதுலேருந்து ஃபுல்லாக. ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்மளுடைய அண்ணா சாலை மேல்நிலை பள்ளிக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஹியூஜ் ஏரியா. ஸோ இது வந்து ரொம்ப நாளாக யூட்டிலைஸ் பண்ணாமல் இருந்துச்சு. இங்கே வந்து யூஸ்வலாக நிறைய பேர் வந்து இங்கே இருக்கக்கூடிய ராசிபுரத்தை சார்ந்த மக்கள் வந்து இங்கே வாக்கிங் போவாங்க, வாலிபால் சும்மா அங்கே ஒரு சில பகுதியில் மட்டும் வாலிபால் விளையாடுவாங்க, இந்த மாதிரி மட்டும் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னா, அப்பப்போ ஈவினிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர், சில பேர்லாம் வந்து கொஞ்சம் ஏதாச்சும் லைட்டு கீட்டு இல்லைன்னா கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் கேங்காக சேர்த்திக்குவாங்க. ஸோ இது மாதிரிலாம் கொஞ்சம் தேவையில்லாத விஷயங்கள் இதெல்லாம் இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பார்த்தோம், லைக் இந்த இடம் வந்து ஒரு நல்ல ஒரு பிளேஸ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் யூட்டிலைசேஷனுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத கருதுனோம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய கிரவுண்ட் இருக்குது, அங்கே வந்து வாக்கிங் வருவாங்க. ஆசிபத்து சார்ந்த மக்கள்லாம் காலைல வாக்கிங் வருவாங்க, சீனியர் சிட்டிசன்ஸ் எல்லாருமே. ஸோ நம்ம என்ன பண்ணோம், இதை வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணால் கண்டிப்பாக வந்து இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத கருதி ஆனரபிள் டெப்யூட்டி சிஎம் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி, பர்சனலாக ரெக்வஸ்ட் பண்ணி நான் கொண்டு வந்தது தான் இந்த மினி ஸ்டேடியம். இது மினி ஸ்டேடியம் மாதிரி தெரியல சார், ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஸ்டேடியமே ரெடி பண்ணலாம். அவ்வளோ பெரிய இடமா இருக்குது. நல்ல பெரிய இடம் அது. எல்லா காம்பனன்ஸும் இதில் கொடுக்குறோம். என்னென்ன ஸ்போர்ட்ஸ்? ஸோ மெயினாக வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இங்கே வந்து ஒரு பெரிய டர்ஃப் வரப்போகுது. 9 a-side டர்ஃப்னு சொல்லுவாங்க. ஸோ டர்ஃப்ஸில் வந்து 3 types இருக்குது. 7 a-side டர்ஃப் வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸ், அப்புறம் 9 a-side டர்ஃப், அப்புறம் 11 a-side டர்ஃப். ஸோ நம்ம ஸ்பேஸு நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றது வந்து எப்படின்னா 9 a-side டர்ஃப் வந்து நம்ம கொண்டு வரோம். ஸோ அந்த டர்ஃப் வந்து இப்போ உங்களுக்கு இப்போ தான் பார்த்துருப்பீங்க, நிறைய இடங்களில் வந்து டர்ஃப் இருக்கும். அந்த டர்ஃபில் வந்து 1 மணி நேரத்துக்கே கூட பார்த்தீங்கன்னா போய் விளையாடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 800 அந்த டர்ஃப் சைஸை பொறுத்து 800 to 1500 rupees வரைக்கும். கேமராமேனுக்கு தெரியும், அவதான் டர்ஃப் புக் பண்ணுவாப்ல எப்பவுமே. அப்படியா? சொல்லுவாங்க. ஓகே ரைட். ஸோ அந்த மாதிரி வந்து டர்ஃப் வந்து 1 மணி நேரத்துக்கு விளையாடுனாவே அவ்வளோ தூரம் ரேட் ஆகும். ஸோ இப்போ வந்து நம்ம கொடுத்துருக்கிற டர்ஃப் வந்து 9 a-side டர்ஃப். ஸோ இதை வந்து நம்ம நாளைக்கு சார்ந்தவங்க எல்லாரும் இங்கே நம்ம ராசிபுரத்து பகுதியை சார்ந்தவங்க எல்லாரும் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத கொண்டு வரோம். ஸோ இது ஒரு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான விஷயம். ஸோ 9 a-side டர்ஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதில் வந்து நீ நிறைய ஸ்போர்ட்ஸ் நம்ம விளையாண்டுக்கலாம், கிரிக்கெட் விளையாடலாம், ஃபுட்பால் விளையாடலாம், ஸோ எல்லாமே விளையாடலாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் பேஸ்கெட் பால் கோர்ட் கொடுக்குறோம். ஸோ நம்ம நார்மலான கோர்ட் இல்லாமல் சிமெண்ட் கான்க்ரீட் கிரவுண்ட்ஸ் இருக்குது. இப்போ அதுக்கு ஒரு படி மேலே வந்து சிந்தட்டிக் பேஸ்கெட் பால் கோர்ட் அது வருது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டோர் ஷட்டில் கோர்ட் வருது, இன்டோர் ஷட்டில் கோர்ட். ஸோ அது வருது. அது வந்து ரொம்ப நிறைய பெரிய நம்ம ஓல்ட் பீப்புள் கூட ஷட்டில் விளையாடுவாங்க. கொஞ்சம் வயது கொஞ்சம் 40-50s இருக்கவங்க கூட நிறைய பேர் ஷட்டில் ஈஸியாக விளையாடுவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு கன்சிடர் பண்ணி ஒரு இன்டோர் ஷட்டில் கோர்ட் வருது. இது இல்லாமல் ஜிம் வருது. ஓகே, அங்கே வந்து ஜிம் வருது. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் உட்காந்து கொஞ்ச நேரம் லெஷராக உட்கார்ற மாதிரி அந்த சீட்டிங்ஸு, அதுக்கப்புறம் லைட்ஸு, அப்புறம் அங்கங்கே க்ரீனரி. இது இல்லாமல் வந்து இங்கே இருக்கிற அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங், இங்கே இந்த மினி ஸ்டேடியத்துக்கான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங் இதுதான். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இங்கே தரோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இங்கே வரவங்களுக்கு எல்லாருக்குமே இதை நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸு எல்லாருமே வந்து இதை பயன்பெறலாம், பப்ளிக் வரலாம். ஸோ பப்ளிக் வந்து இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது இது ரொம்ப ஒரு ஹெல்த் ஓரியன்டாக நல்லா இருக்கும்ல. கொஞ்சம் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் என்றைக்குமே ரொம்ப முக்கியம்.
உங்களுக்கு தெரியும் நம்ம டிஎம்கே கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் துணை முதலமைச்சர் வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் பீக்குக்கு போயிருக்கு. நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸில் கொண்டு வந்திருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான அச்சீவ்மெண்ட் தான் இந்த மினி ஸ்டேடியம் ஒவ்வொரு தொகுதிக்கும். அதை நான் வந்து நம்ம டிசிஎம் கிட்ட நான் ரெக்வஸ்ட் பண்ணி உடனே இது எப்போ சார் முடிஞ்சு பயன்பாட்டுக்கு வரும்? ஸ்டார்ட் பண்ணதும் இது டைட்டில் பார்க் மாதிரி தான். இதுவும் கடைசி ஃபைனான்ஷியல் இயரில் தான் இது ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதனால ஒர்க்கர்ஸ் கோயிங் ஆன். கண்ணு முன்னாடி பார்த்துருப்பேன், பில்டிங்லாம் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இங்கே அந்த பேஸ்கெட் பால் கோர்ட்டுக்கான ஃபவுண்டேஷன் அந்த வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்து இன்னும் நிறைய வேலைகள் இருக்கு. மேபி ப்ராபப்ளி நல்லதை ஒரு 3 to 6 months முடிச்சுவாங்க. நல்லா மழை பெய்யுதுங்க, டீ குடிக்க போகலாமா? கண்டிப்பா வாங்க, ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு கடை இருக்கு, உங்களை அங்கே கூட்டிட்டு போறேன். சார் இப்போ மினி ஸ்டேடியம் பற்றிலாம் பார்த்தோம். ஆமாம். நீங்க காலேஜ் டைம்ல உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் ஏதாவது இருந்துச்சா? காலேஜ் டைம் பற்றி நம்ம பேசவே இல்லை, காலேஜ் ரொம்ப சீரியஸாகவே பேசிட்டு இருக்கோம். ஆமாம் ஆமாம், இந்த மாதிரி எலெக்ஷன் டைம்னால நான் வந்து படித்தது எல்லாமே வந்து மான்ஃபெட் ஏற்காட்டில். அங்கே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஸோ உனக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் உனக்கு ப்ரிஃபர் பண்ணுறியோ அதை நீ டிக் பண்ணி கொடுத்தா போதும். நீ அதை வந்து என்ரோல் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன டிக் பண்ணி கொடுத்தீங்க? நான் வந்து ஆக்சுவலி பேசிக்கலாக வந்து நான் வந்து ஹார்ஸ் ரைடிங் கற்றுக்கிட்டேன். நான் வந்து 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து மான்ஃபெட்டில் ஐ வாஸ் ஹார்ஸ் ரைடர். டில் 5th to 8th 10th வரைக்கும் அங்கே இருந்தேன். ஸோ அது வரைக்கும் ஐ வாஸ் பேசிக்கலி ஹார்ஸ் ரைடர். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து ஸ்விம்மா. ஸோ ஸ்விம்மிங்கில் நான் என்ரோல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து மற்ற கேம்ஸ் வந்து நாங்கள் விளையாடுவோம். ஃபுட்பால், வாலிபால், ஷட்டில், இதெல்லாமே நான் விளையாடுவோம். பட் நான் என்ரோல் பண்ணது தான் ப்ராப்பர் கோச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ நார்மலாக விளையாடுறது ஓகே, இப்போ நார்மலாக ஒரு பக்கம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துட்டு விளையாடுறது வேறு. கோச்சிங்னு போனது இந்த மாதிரி ஹார்ஸ் ரைடிங் போனேன், ஸ்விம்மிங் போயிருந்தேன், அப்புறம் பில்லியர்ட்ஸ் போயிருந்தேன். 1 year மட்டும் பில்லியர்ட்ஸ் போயிருந்தேன். இது மாதிரி இப்போ இந்த டேபிள் டென்னிஸ் போயிருந்தேன். இட் வாஸ் குட், நைஸ். அங்கே வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறனால நல்ல பிளாட்ஃபார்ம். ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒரு கிரவுண்ட் இருக்கும். இப்போ யூஸ்வலாக ஸ்கூலில் வந்து ஒரு கிரவுண்டு தானே இருக்கும். அங்கே வந்து ஒரு வாஸ்ட் ஏரியா. 3rd standard ஒரு கிரவுண்டு, 4th standard ஒரு கிரவுண்டு, சின்ன சின்ன கிரவுண்டு. ஆஸ் 10th standard 11th standard 12th standardல பெரிய பெரிய கிரவுண்ட் இருக்கும். ஸோ நாங்கள் எல்லா விதமான ஸ்போர்ட்ஸும் அங்கே முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஈவினிங்னா கண்டிப்பாக நீ வந்து இந்த வார்ம் அப் பண்ணணும், கண்டிப்பாக ரன்னிங் பண்ணணும். ரன்னிங் பண்ணிட்டு ஒரு டெடிக்கேட்டடாக 1.5 hours வந்து 2 hours வந்து யூ ஷுட் பி இந்த ஃபீல்டு பட்டில். ஸோ அதனால் எவ்ரி ஒன் வந்து யாராச்சும் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து அவங்கள என்ரோல் பண்ணிப்பாங்க. அண்டு நிறைய மெடல்ஸ்லாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க, அத்லீட்ஸு. ஸோ இது மாதிரிலாம் உங்களை பற்றி இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்கள் பார்க்குற அரசியல்வாதி டாக்டர் மதிவேந்தன் வந்து வித்தியாசமானவர். ஆனால் அவர் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து சுற்றி இருக்க எல்லாரையும் வந்து ரொம்ப கலகலப்பாக வச்சிருக்கிற அளவுக்கு வந்து ஒரு ஜாலியான ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். உண்மைதானே அது? ஆமாம்மா, நான் ரொம்ப ஒரு ஈஸி கோ லக்கி கேரக்டர் தான். நான் ரொம்ப மைல்டான பர்சன் தான். ஸோ ஒன்லி பாலிடிக்ஸ்லேயே தான் இவ்வளோ சீரியஸ்னஸ் எல்லாம். பிகாஸ் வெரி பிக் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதுனால நான் எப்பயுமே ஐ லவ் டு பி வித் மை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஹாஸ்டல்லே இருந்தேன். மேபி ஃப்ரம் 1st standard ஐம் ஹாஸ்டல். ஓகே, ஃப்ரம் 1st standard. ஸோ 1st standardலேருந்து நான் ஹாஸ்டல்லையே இருந்ததுனால தொடர்ந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸோடையே நான் வந்து பயணிச்சிருக்கேன் என் வாழ்க்கையில். அதனால வந்து என்னோடய சர்க்கிள் ஃபுல்லாக ஹியூஜ் க்ரௌட். ஸோ அதனால் வந்து எப்பயுமே வந்து வி ஷேர் மெனி திங்ஸ் வித் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் இருக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் ஏன்னா வாட் எவர் இட் இஸ். பாலிடிக்ஸ் வந்ததுக்கப்புறம் கூட எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வேட்பாளராக நான் வந்து அறிவிக்கப்பட்டது கூட எனக்கு கூட ஞாபகம் இருக்குது. என் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோடு நாங்கள் வீடியோ கால் பேசிக்கிட்டு எல்லாம் கங்க்ராச்சுலேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் எனி நீட்னா ஆளுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு. ஸோ தே ஆல்வேஸ் ஹெல்ப் மீ, யூனோ, தே கீப் மீ ஸ்டே கிரவுண்டட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் மை லைஃப். ஃப்ரெண்ட்ஸ் கூட சினிமாலாம் போவீங்களா? யா இப்போ பெருசாக போக முடியல, அப்போ போவோம். காலேஜ் டைம்லலாம் வந்து போவோம். இல்லை இந்த ஃபஸ்ட் ஷோ காலேஜ் கட்டடிச்சுட்டு போனேன் பாபா படம், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். அரசியலுக்குள்ளேயே வந்துடுறீங்களா? நம்ம எவ்வளோ வெளில எடுத்தாலும் நாங்களாம் வந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்ஸில். ஓகே, எங்கள் ஏஜ்லலாம் ரஜினிகாந்த் தான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டார். ஸோ
அப்போ நான் கரெக்டாக காலேஜ் 2002 பண்ணும்போது சூப்பர் ஸ்டாரோட படம் தான். நல்லா ஞாபகம் இருக்குது. மிட் நைட் ஷோ 12 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பாபா. நைட்டு பாபா ரிலீஸ் பண்ணாங்க. ஒன்றும் இப்ப ஞாபகம் நீங்க இல்லை. மாறி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிச்சேன்னு சொல்றீங்க. அந்த ஏரியால தான் பாபா படம் பெட்டியெல்லாம் தூக்கிட்டு போய் பஞ்சாயத்து ஆச்சு. நீங்க படம் பார்த்துட்டீங்களா? பார்த்துட்டு Okay. ஹலோ 12 o'clock வந்து நாங்கள் வெயிட் பண்ணி அந்த படத்தை பார்த்தோம். இன்னும் நல்ல ஞாபகம் இருக்குது. ஆல் என்ஜாய்ட். சிதம்பரம் வந்து மறக்க முடியாத பல நினைவுகள் வந்து சிதம்பரத்தில் வந்து இருக்குது. மெயினாக எல்லா பசங்களோட தான், ஃப்ரெண்ட்ஸோட. ஸோ வெரி நைஸ் மூமெண்ட். இப்போ அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் படத்துக்குலாம் போறது உண்டா சார்? படம் பார்க்கறது உண்டா? இப்போ வர படம் நடுவில் எப்பயாச்சும் ரொம்ப சில டைம் ரொம்ப ப்ரெஷராக இருந்துச்சுன்னா நடுவில் இப்போ போனதுண்டு. மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த 5 இயர்ஸில் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் வந்தாலும் ஒரு 5 படம் பார்த்துருக்கலாம். இப்போ ரீசெண்டாக வந்த படத்தில் என்ன படம் பார்த்தீங்க? இப்போ யாரோட ஆக்டிங் வந்து பிடிச்சிருக்கு நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ வந்து ரீசெண்டாக படம் பார்க்குறதுங்கிறதே இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. நான் கடைசியாக பார்த்த படம் இது மாமன்னன் பார்த்தேன் தேட்டரில். ரொம்ப உதயணன் நடிச்சிருந்த படம், மாரி செல்வராஜ் படம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப பிடிச்ச படம் அது. அது ராசிபுரத்துலேயே பார்த்தேன். நாங்கள்லாம் கட்சிக்காரங்களாம் சேர்ந்துட்டு பார்த்தோம். வண்டர்ஃபுல் டைரக்ஷன், ரொம்ப ரியலிஸ்டிக் ஆக்டிங். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் மாமன்னன். வெரி நைஸ் மூவி. அது உதயணன் நடிச்சிருக்கிறதுனால அது இன்னமும் எங்களுக்கு ஒரு கடைசி படம் வேற. ஆமாம், கடைசி படம் வேறு. அது இன்னும் எங்களுக்கு ரொம்ப ஒரு க்ளோஸான மூவி. சினிமா பற்றி கேட்டதுக்கு வந்து ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. வெற்றிமாறனை வந்து டாக்டர் வெற்றிமாறன் நீங்கள் ஒரு முறை மீட் பண்ணீங்க. வெற்றிமாறன் நீங்கள் ஒரு முறை மீட் பண்ணீங்க ஒரு ஈவெண்ட்டில். ஒரு கான்வர்சேஷன் வந்து ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் சினிமாவை பற்றி, அரசியல் பற்றி உங்களுக்குள்ள போச்சு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அதை எங்களுக்காக ஷேர் பண்ணிக்க முடியுமா? வெற்றிமாறன் தெருவுடையா? பரவாயில்ல, இது தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே. டூரிசம் மினிஸ்டராக இருக்கும்போது ஒரு அவார்டு கொடுக்குற ஃபங்க்ஷன். அப்போ வந்து இந்த படம் இந்த விடுதலை அசுரன் படம் அப்போதான் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அப்போ வந்து அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அப்போ நான் கரெக்டாக நாங்கள் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணும்போது ஏதோ அவருக்கு ஒரு மரியாதை பண்ணுற மாதிரி, மரியாதை பண்ணி அவார்ட் கொடுக்குற மாதிரி ஒரு சினேரியோ. அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி சார் அந்த படத்தில் வச்சுருந்தீங்க சீனு, படம் அந்த செருப்பு எடுத்துகிட்டு போவாங்க, தலையில் எடுத்துகிட்டு போவாங்க, ஒரு எட்டி உதைப்பாங்க, அந்த சீன்லாம் ரொம்ப உணர்வுபூர்வமாக இருக்கும் சார். நீங்கள் அரசியலில் வந்து இப்போ நாங்களாம் நிஜ அரசியலில் இருக்கோம். அதை நீங்கள் உணர்ந்து, பல்வேறு விஷயங்களை உணர்ந்து நீங்கள் வந்து அந்த படத்தில் வந்து நீங்கள் கொண்டு வர்றது ரொம்பவே எங்களெல்லாம் ரொம்ப உருக்கமாட்டுருக்கு அந்த படம் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ரொம்ப பாராட்டினேன் வரேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த படம். 1-2 முறை நான் அந்த படத்தை பார்த்தேன் அப்படின்னு நான் சொல்லி நெகிழ்ந்து அவர்கிட்ட பேசினேன். அவர் என்ன ரியாக்ட் பண்ணாரு? ஏன்னா தமிழ் சினிமாவில் இன்னைக்கு இருக்கிற ஒரு மோஸ்ட் பொலிட்டிசைஸ் டேரக்டர்ஸ்ல வந்து அவரும் ஒருத்தர். உங்களோட அரசியல் ரீதியாக அவர் ஏதாவது உரையாடினாரா? நான் ஒரு ஃபியூ மினிட்ஸ் தான் எங்களுக்கு கிடைச்சது. இப்போ வந்து அவர் தேங்க்யூன்னு சொன்னார், அவ்வளோதான். ரொம்ப அதை பற்றி டீப் டிஸ்கஷன் கூடலாம் போகல. நான் தான் அவர்கிட்ட அதை கன்வே பண்ணேன். அந்த சீன்ஸ்லாம் வந்து ரொம்ப கேப்டிவேட்டிங்காக இருந்துச்சு சார், ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்துச்சு அப்படின்னு. அதை நீங்கள் அதை ரீக்ரியேட் பண்ண, அதை உணர்ந்து அதை ரீக்ரியேட் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயம் தானே அப்படின்னு நான் சொன்னேன். அதை பாராட்டினேன். அவர் ரொம்ப மனம் வந்து தேங்க்ஸ் சார். அந்த சீன் வந்து ஒரு தமிழ்நாட்டில் அதிகமாக நம்ம செய்திகளில் போன ஜென்ரேஷன்லையும் ஈவன் இந்த ஜென்ரேஷன்லையுமே அரசியல்வாதிகளை சம்மந்தப்படுத்தியுமே வந்து கேள்விப்பட்ட விஷயம் தான் வந்து அந்த சீன். நீங்கள் எங்கள் தெருவுக்குள்ள வரும்போது செருப்பு போடக்கூடாது அப்படின்ற விஷயம். ஒரு திராவிட இயக்கம் வந்து 100 ஆண்டுகள் வந்து இங்கே சமூக இயக்கமாக அரசியல் இயக்கமாக பயணிச்சு 100 ஆண்டுகள் கடந்துருச்சு. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோல வந்து கணக்கு பண்ணோம்னா 110 ஆண்டுகளை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். திராவிட இயக்கம் ஆட்சிக்கு வந்து 60 ஆண்டுகளை வந்து நம்ம எட்ட போகிறோம். அடுத்த வருஷம் வந்து 60 ஆண்டுகள் வந்து நம்ம எட்டிடுவோம். இன்னும் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து தமிழ் சமூகத்துல இருந்து வெளில எடுக்கப்படலை. இன்னும் இதுக்கான வாய்ப்புகள் இங்கே இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு சமூக ரீதியா இன்னும் டிராவல் பண்ண வேண்டிய தூரம் அதிகம் நினைக்கிறீங்களா? அதாவது அதற்கான எல்லா முயற்சிகளையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவர்கள் வந்து எடுத்துக்கிட்டு தான் வராங்க. அதனால எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கு நம்ம அப்படிதான் பார்க்கணும். எந்த அளவுக்கான முயற்சிகள் எடுத்தாங்க, எந்தெந்த வித முயற்சிகள்லாம் எடுத்தாங்க அப்படிலாம் நம்ம பார்க்கணும். இத்தகைய முயற்சிகள் எடுத்துருக்காங்க. நம்ம கலைஞர் ஆட்சியில தான் வந்து உங்களுக்கு தெரியும் சமத்துவ புறங்களை கொண்டாந்தாங்க. ஸோ அந்த சமத்துவ புறங்களை எவ்வளோ பெரிய மாற்றம் யோசிப்பாங்க. ஒரு
ஒரு பிளேஸ்ல யாரும் யோசிச்சுக்க முடியாது யாரும் யோசிக்கவே முடியாது. எல்லா சமூகங்களும் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்கிறது ஒரு அவங்க ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வர முயற்சி தானே அது. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பட்டியலின மக்களுக்காக நம்ம வந்து பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அவங்களோட உரிமைகளை வந்து பாதுகாக்க, அதே மாதிரி மற்ற சமூக மக்களோட அந்த இணக்கத்தை கொண்டு வர, அவங்களுக்கு அந்த புரிதலை ஏற்படுத்துறதுக்கு, மற்ற சமூக மக்களுக்கும் வந்து இந்த புரிதலை ஏற்படுத்துறதுக்கான நிறைய விஷயங்களை நம்ம பண்ணியிருக்கிறோம். இப்ப கூட காலனிங்கிற வார்த்தையை வந்து ரிசர்ட்ல இருந்து எடுத்து எடுத்தது யார்? நம்முடைய முதலமைச்சர் தானே. இனிமே அந்த காலனிங்கிற சொல் வந்து ஆக்சுவலி ஒரு இங்கிலீஷ் வேர்டு தானே. காலனி அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி தானே. எல்லாரும் சேர்ந்து வாழ்றதுக்கான சேர்ந்து ஆனா வாழ்றது இங்க வந்து அது ஒரு ஜாதி ரீதியான ஒரு ஆமா. அது வந்து அப்படியே சொல்லி 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 வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு தாழ்வான மனப்பான்மையில பார்க்கக்கூடிய ஒரு வந்ததுனால அந்த அந்த விதத்துல கூட பின்பற்றக்கூடாதுங்கிறதுனாலதான் நீங்க இதை காலனிங்கிற சொல்லியே எடுக்கணும்னு அரசாணை வெளியிட்டவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். டுவர்ட்ஸ் தி கான்வர்சேஷன் இது இந்த பக்கம் வந்துருச்சுன்றதுனால ஆதிராவிட நலத்துறை அமைச்சரா நீங்க இருக்கிறீங்க. இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து இருக்கு பட்டியல் சமூக மக்களுக்கு. இங்க இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்கு. சமீபத்துல வந்த குற்றச்சாட்டு வந்து ஆதிதிராவிட நலத்துறைக்கான நிதி வந்து டைவர்ட் பண்ணப்படுது, மகளிர் உரிமை தொகை மாதிரியான விஷயங்களுக்கு வந்து டைவர்ட் பண்ணப்படுது. இப்போ இந்த பிப்ரவரியில மகளிருக்கு வரவு வைக்கப்பட்ட அந்த 5000 ரூபாய்ன்றது வந்து ஆதிதிராவிட நலத்துறைக்கான அந்த நிதியில இருந்து டைவர்ட் பண்ணப்பட்டது. அது உண்மையா? தவறான குற்றச்சாட்டு, தவறான புரிதல்ல பேசிட்டு இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறேன், அசம்பிளியில கூட நான் பேசினேன். அது வந்து தவறானது. இங்க வந்து எல்லாத்துக்குமே தனித்தனி நோடல் அக்கௌண்ட் இருக்கு. இப்போ வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்னா அதுக்குன்னு தனி நோடல் அக்கௌண்ட் இருக்கு. தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம் அப்படின்னு தனித்தனி நோடல் அக்கௌண்ட் இருக்கு. ஸோ எப்பயுமே இந்த நிதியை வந்து இன்னொரு இதுக்கு வந்து மடைமாற்ற முடியாது. அண்ட் எஸ்பெஷலி when it comes to our department and the welfare schemes of SC/ST people பொறுத்த வரைக்கும் அது மடைமாற்றமே பண்ண முடியாது. அது இன்ஃபேக்ட் இன்னொன்று நம்மளுடைய முதலமைச்சர் ஒரு ஸ்டெப் ஆகிட என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, ஆக்ட் கொண்டு வர ஆக்டாவே கொண்டு வந்துட்டார். அதாவது மேம்பாட்டு செயல் திட்ட சட்டம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறார். இந்த சட்டத்தின் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி இருக்குல்ல, அதுக்கு வந்து ஒரு 3 லெவல் ஆஃப் கமிட்டி இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் லெவல் கமிட்டி இருக்கு, அப்புறம் வந்து எம்பவர்ட் கமிட்டி, அப்புறம் ஸ்டேட் லெவல் கமிட்டி எல்லாம் இருக்கு. ஸோ இந்த கமிட்டியில வந்து எந்தெந்த நிதி ஒதுக்கீடு செய்யறோமோ அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருந்து அது வந்து செலவினங்கள் கரெக்டான முறையில் செய்யப்படுதா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கான குழு எல்லாமே இருக்கு. ஸோ இப்போ பேஸ் என்ன அப்படின்னா 20 to 25% ஆஃப் தி பாப்புலேஷன் வந்து எஸ்சியா இருக்கிறாங்க, 1% வந்து எஸ்டியா இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒதுக்கீடு செய்யக்கூடிய அந்த நிதி வந்து கடந்த முறை வந்து செலவினங்கள் செய்யப்படலை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருந்ததுனால்தான் இதை வந்து கண்காணிக்கிறதுக்காகவும் அதை கண்டிப்பா அதை செயல்படுத்தியே ஆகணுங்கிறதுக்காக இத்தனை லெவல் கமிட்டிஸ் வச்சு இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் அதை கண்காணிச்சு அதை ஆக்டா கொண்டு வந்திருக்கிறார். ஸோ அதனால அதை எக்கார்ந்து கொண்டு அது ஒரு உரிமை தொகையா மற்ற ஒரு திட்டத்துக்காகவோ SC/ST ஃபண்டை நம்ம மாற்றவே முடியாது. தவறான முற்றிலுமே வந்து தவறான குற்றச்சாட்டு. ஸோ அந்த டூ நம்ம முதலமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் இது மகளிர் உரிமை தொகைன்னு இல்லை, எந்த ஒரு திட்டத்துக்குமே கொண்டு வர முடியாது. எந்த ஒரு திட்டத்துக்குமே நம்ம வந்து SC/STக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை கொண்டு போற முடியாது. SC/STக்கான ஒதுக்கப்பட்ட நிதி அந்த இடத்துல செலவு செய்யப்படலை அப்படின்னா will be carried forward for the next year expenditure for the same SC/ST group of people தான். அதை வந்து வேற எந்த திட்டத்துக்கும் மாற்ற முடியாது. அதே மாதிரி இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு பட்டியல் சமூக மக்கள் சார்ந்து கொண்டு வரப்பட்ட திட்டங்கள்ல முக்கியமான ஒண்ணு பட்டியல் சமூகத்துல இருக்கிற ஆண்டர்பிரினர்ஸை வந்து என்கரேஜ் பண்றதுக்காக தொழில் முனைவு உருவாக்குறது அம்பேத்கர் பெயர்ல வந்து ஒரு திட்டம் கொண்டு வரப்பட்டது. அது எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் ஆயிருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அது ஆக்சுவலி இது MSME டிபார்ட்மெண்ட் மூலியமா தான். ஸோ நம்ம கொடுக்கக்கூடிய நம்மளுக்கு அவங்க அப்ளை பண்ற லோன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க அப்ளை பண்ற லோன்ஸ்க்கு வந்து 35% சப்சிடி தரும். இட்ஸ் பீன் எக்ஸிக்யூட்டட் வயா MSME டிபார்ட்மெண்ட் தான். ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து ஹூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை அப்படின்னு கேட்டிங்கன்னா SC/ST பீப்புள் தான். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ஸோ வந்து ஒரு 2 crores-லேருந்து 5 crores வரைக்கும் கூட இருக்கலாம். ஸோ அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ல DPRல வந்து 35% வந்து இட் இஸ் த சப்சிடி இஸ் பீன் பேட் பை தி கவர்மெண்ட். ஸோ அதான் விஷயம். அதுக்கான ப்ராசஸையும் வேகப்படுத்துறாங்க. அதுக்கான கொடுக்கக்கூடிய அந்த சப்சிடிக்கான ஒதுக்கக்கூடிய நிதி இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் 100 crores ஒதுக்குறாங்க, அடுத்து மறுபடியும் என்ஹான்ஸ் பண்றாங்க. ஸோ அதை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, நம்முடைய டிபார்ட்மெண்ட் மூலியமா TN பீட் எக்ஸ்போ ஒன்று வச்சோம்.
இந்த டிஎன்பிடி எக்ஸ்போ மூலியமா எஸ்சிஎஸ்டி ஆண்டர்பிரினர்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கான பிளாட்ஃபார்ம்ஸ் என்ஷூர் பண்ணி அவங்க என்ன ஐடியாவில் வராங்க, அவங்களுக்கு எப்படி அவங்க ஐடியாவை வந்து நம்ம வந்து ஃபீஸிபிள் ஆக்குறது, அதற்கான வழிகாட்டுதல், அதற்கான ட்ரைனிங், இது எல்லாத்தையும் நம்ம தரோம். இது மட்டும் இல்லாமல் டிஎன்பி எக்ஸ்போ மூலியமா இந்தியாவில் இருக்கக்கூடிய வெவ்வேறு ஸ்டேட் முழுக்க இருக்கக்கூடிய வெவ்வேறு எஸ்சிஎஸ்டி ஆண்டர்பிரினர்ஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ நான் இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறத அந்த எக்ஸ்போவில் வந்து அவங்க வந்து பிளாட்ஃபார்மில் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அது மூலியமாக என்ன ஆகுனா கஸ்டமர்ஸுக்கு தெரியும். ஒன்று வந்து B2Bயாகவும் இருக்கலாம், B2Cயாகவும் இருக்கலாம், பிஸ்னஸ் டு பிஸ்னஸ், பிஸ்னஸ் டு கஸ்டமர். ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்மையும் கொண்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம கவர்மெண்ட்ல ரிமார்க்கபிள் அச்சீவ்மெண்ட்ஸ். நம்ம ஆனரபிள் சிஎம் வந்து எஸ்சிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பண்ணதெல்லாம் வந்து எல்லாமே மைல்ஸ்டோன், இல்லை பெரிய லீப். அதாவது போன தடவை வந்து கடந்த 2011 2021 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருந்த துறை வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 இயர்ஸ்ல இதுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி மட்டும் இல்லை, செஞ்ச புதிய புதிய ஐடியாஸ், பணிகள், அச்சீவ்மெண்ட் எல்லாமே வந்து பல மடங்கு அதிகம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த அயலக உயர்கல்வி திட்டம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். அதில் போன ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் தான் வந்து பலன் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு இங்கே கிட்டத்தட்ட 385 பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. நீங்கள் பர்சன்ட்டை பாருங்க, எத்தனை பர்சன்ட் அப்படின்னு. அங்கே 3, இங்கே வந்து 385 மெம்பர்ஸ் வந்து இன்னைக்கு அயலக உயர்கல்வி மூலியமா ஒரு பட்டியலில் பழங்குடியினர் மாணவ மாணவி வந்து அப்ராட்ல படிச்சுட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு வருஷத்துக்கு வந்து 24 to 36 lakhs ஒதுக்கும் ஒரு வருஷத்துக்கு. ஸோ 2 years அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு சாதாரண எளிமையான ஸ்டூடெண்ட் வந்து ஸ்டடிங் இன் யூனிவர்சிட்டி ஆஃப் இங்கிலாந்து ஆஸ்திரேலியாவில் 2 years வந்து எஸ் ரிசீவ்டு 72 lakhs. எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய மாற்றம் பாருங்க. இது மட்டும் இல்லை, நன்னிலம்னு ஒரு திட்டம். அதில் வந்து இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா மகளிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பெண்களுக்கு வந்து சொத்துரிமை வழங்கியது வந்து முத்தமிழ் கலைஞர், நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். ஸோ பெண்களுக்கு வந்து சொத்துலேயே இது என்னுடைய உரிமைன்னு அவங்களால உரிமை கோர முடியாத நிலைய அந்த சொத்துல சம உரிமையை கொடுத்தது திமுக. இன்னைக்கு நன்னிலம் அப்படின்னு ஒரு திட்டம். இந்த நன்னிலம் திட்டம் எப்படின்னா ஆதிராவிட பட்டியலில் பழங்குடியின பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து நில உடைமையாளர்களா ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்த திட்டம் தான் நன்னிலம்ங்கிற திட்டம். இது வந்து கடந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் 10 வருஷத்துல வெறும் ரொம்ப சொற்பமா ஒரு 40 பேர் தான் நில உடைமையாளர்களா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது ப்ரோக்ரஸ் ஆகல. உடனே நம்ம ஆனரபிள் சிஎம் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த திட்டம் அவரோட திங்கிங்கே அப்படின்னா ஒரு திட்டம் கொண்டு வந்தா அது கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கணும். அது பயனுள்ளதா இல்லைன்னா எங்க ஆப்ஸ்டக்கிள்ஸ் இருக்கு, எங்க கிளிச்சஸ் இருக்கு, அதை உடனே அதை ரிமூவ் பண்ணி அதை மாடிஃபை பண்ணி பயனாளிகளை அதிகப்படுத்தக்கூடிய ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துருவார். ஸோ அதனாலதான் இன்னைக்கு இந்த 3 இருந்து 385 இன்னைக்கு நன்னிலம்ல இருந்து 40 இருந்தது. இன்னைக்கு எத்தனை பெண்கள் நில உடைமையாளர்களா இருக்காங்க திமுக ஆட்சியில இருந்து பாத்தீங்கன்னா 1000 பேர். நீங்க இந்த மல்டிபிள் ஃபோல்டு இன்க்ரீஸ் பார்த்தீங்களா? ஸோ 40 பேர் இருந்தது 1000 பேர் பட்டியலின மக்கள் பழங்குடியினர் பெண்கள் வந்து நில உடைமையாளர் இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து நம்ம கொடுக்கறது வந்து ஒரு லேண்ட் வாங்குறாங்கன்னா 5 lakhs சப்சிடி கொடுக்குறோம். 5 lakhs சப்சிடி. அண்ட் அவங்களுக்கு வந்து இந்த பேங்கிங்லலாம் வந்து நிறைய ஆப்ஸ்டிகல்ஸ் இருந்துச்சு, லோன் வாங்குறதெல்லாம். அது எல்லாத்தையும் வந்து ஒரு கமிட்டி வச்சு அதை ஈஸி பண்ணி விட்டோம். ஸோ அதனால அவங்களும் நில உடைமையாளர்களாக மாறினாங்க. ஸோ இந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம பண்ணதுனால தான் இன்னைக்கு இந்த துறைக்கு வந்து இவ்வளோ பெரிய வளர்ச்சி. அதனால தான் ஆனரபிள் சிஎம் கையிலேயே வந்து அவார்டும் கிடைச்சது. எங்களோட செக்ரட்டரி, கமிஷனர்ஸ், டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து அவார்டே கொடுத்தாங்க. இந்த கடைசி இந்த புது பஸ் ஸ்டாண்டு வருது, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்லா நினைக்கிறீங்களா? எதுக்கு? அவ்வளோதான். பாருங்க, ரூட் பஸ் அங்கே போகுது, டவுன் பஸ் இங்கே வருது அப்படிங்கிறாங்க. இதான் பப்ளிக் குரல். எப்படி இருக்கு பாருங்க. அது மக்களுக்கு புரியுதாமா? அது ஏன்னா டிராஃபிக் எவ்வளோ டிராஃபிக் ஆகுது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப ரொம்ப டிராஃபிக் ஆகுது. ஒரு வருஷம் சரிப்பா. புறநகர் பேருந்து மட்டும் தானே, ரூட் பஸ் தானே.
எவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க. இல்லைங்க இப்போ சில நேரங்களில் பயங்கரமாக எந்த சந்திலையும் போக முடியாது. ஸ்கூல் டைமில் தான் போக முடியாது, காலெல்லாம் பைக்கில் போக கூட முடியாது. அதனால் இப்போ போயிடுச்சுன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். ரூட் பஸ் வர்றது நெரிசலாக தான் இருக்கு. சரி. சிஎம் வந்து உங்களுக்கு கொடுத்த ஒரு முக்கியமான அட்வைஸ் ஏதாவது இருக்கா, இல்லை எப்பயா உங்களை திட்டிருக்காரா, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னு? மகளிரின் உரிமைகளை நிலைநாட்டி வரும் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.